ஒரு நாள் ட்வின் பர்த் ஸ்கூலோட சேர்மன் சென்னையில செஸ் காம்படிஷனுக்காக சீஃப் கெஸ்டா போறாரு. அங்க ஒரு பையன் சூப்பரா செஸ் விளையாண்டு கப்பும் வின் பண்றான். இந்த பையன் நம்ம ஸ்கூல்ல இருந்தா நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும்னு நினைச்ச நம்ம சேர்மன் அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு அனாதை பசங்கன்னு. அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தனியா பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பசங்களோட பேரு பெஞ்சமின், பிரான்சிஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்கூலோட சேர்மன் அவங்கள பார்க்க போறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்கறாரு. அது என்ன ஆஃபர்னா தங்கறதுக்கு இடம், படிக்கிறதுக்கு படிப்புன்னு எல்லா வசதியும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச பெஞ்சமின் பிரான்சிஸோட சந்தோஷத்துக்காக ஓகேன்னு சொல்லிடுறான். பல கனவுகளோடையும் சந்தோஷத்தோடையும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல்ல போய் பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிச்சு அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ட்வின்ஸ். ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் அந்த ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பெஞ்சமின் எல்லா செஸ் காம்படிஷன்ஸ்லயும் வின் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பிரான்சிஸ் நல்லா படிச்சு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தான். இதனால எல்லா டீச்சர்ஸும் இவங்கள போல இருக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பொறாமப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் பிரான்சிஸை எல்லாரும் பைத்தியம்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட பெஞ்சமின் சொன்னவங்க எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போயிடுறான். இதை பார்த்த பிரின்சிபல் பெஞ்சமினை வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பெஞ்சமின் செஸ் காம்படிஷனுக்காக வெளியூர் போறான். அந்த நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிரான்சிஸ ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. இது பெஞ்சமின் கிட்ட சொன்னா திரும்பவும் சண்டைக்கு போவானோன்னு பயந்து சொல்லாமையே மறைச்சிடுறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பாதி பேர் கெமிஸ்ட்ரி லேபுக்கும் இன்னொரு பாதி பேர் பிசிக்ஸ் லேபுக்கும் போகணுமா. லேபுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 டீச்சர்ஸ் பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஒரு பையன் மத்த எல்லார்கிட்டையும் போய் சொல்றான். இதை வச்சு பிரான்சிஸ பயன்படுத்தலாம்னு நினைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் லேபோட கதவையெல்லாம் லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால பயந்த பிரான்சிஸ் கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறான். ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பெஞ்சமின் கெமிஸ்ட்ரி லேபுக்கு ஓடி வரான். ஓடி வந்து லேபோட கதவை நீக்க சொல்லி கத்துறான், அழுகுறான். ஆனா யாருமே நீக்கவே இல்ல. பிரான்சிஸ் பயத்துல கத்தி கத்தி அழுதுட்டு இருந்தான். ஆனா மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. பிரான்சிஸ் கத்தி அழுகிற சத்தமும் நிக்குது, அவன் உயிரும் போயிடுது.